சிலப்போ ஒரு வாரம் கூட கிடக்கும், செல்ல முடியாது. இடம் கடிச்சு பிடிச்சா இருக்கா. குமரி மாவட்டம் பொற்றைவாரம் பகுதியை சேர்ந்தவர் செல்லச்சாமி. 80 வயதுடைய இவருக்கு திருமணமாகி ரொசோலி என்ற மனைவியும் 3 ஆண் மற்றும் 1 பெண் என 4 பிள்ளைகள் உள்ள நிலையில் செல்லச்சாமி தனது 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனையடுத்து பிள்ளைகள் அனைவரும் தனித்தனியே வீடு வைத்து தங்கியிருந்த நிலையில் செல்லச்சாமி அவருக்கு சொந்தமான வீட்டில் தனது மனைவியுடன் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 வருடங்களுக்கு முன் அவரது கடைசி மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதோடு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் அவரது மனைவியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் செல்லச்சாமி தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இவருக்கு சொந்தமான சொத்தை இவரது மகள் பெயருக்கு எழுதி கொடுத்துள்ளார். இதனையடுத்து சொத்தை எழுதி வாங்கிய மகள் அந்த சொத்தை வேறொரு நபருக்கு விற்பனை செய்துள்ளார். மேலும் அவரை மகன் மகள் என எவரும் கவனிக்காமல் வீடுகளில் இடம் கொடுக்காமல் விரட்டி வந்துள்ளனர். இதனால் அனாதையாக்கப்பட்டு செல்வதற்கு இடம் இல்லாமல் பரிதவித்த முதியவர் செல்லச்சாமி தனது மனைவியின் கல்லறை அருகே ஒரு குடில் அமைத்து ஒரு கட்டில் போட்டு மழையிலும் வெயிலிலும் வாடியவாறு அக்கம் பக்கத்தினர் கொடுக்கும் உணவை உண்டு கிடந்து வந்துள்ளார். இதனால் இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு எழும்பி நடக்க முடியாத நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து உடல் முழுவதும் புண் ஏற்பட்டு புழுக்கள் உருவாகி சிரமப்பட்டு வந்துள்ளார். இதனை அறிந்த அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன் முதியவர் செல்லச்சாமியை மீட்டு உடலை சுத்தம் செய்து புத்தாடைகள் உடுத்தி ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள முதியோர் காப்பகத்தில் சேர்த்தனர். காப்பகத்தில் தங்கியிருந்த முதியவர் செல்லச்சாமி இன்று காலை உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் யாரும் முன்வராததை தொடர்ந்து காப்பகத்தில் சேர்த்த சமூக ஆர்வலர்கள் இணைந்து செல்லச்சாமியின் மனைவியை அடக்கம் செய்திருந்த இடத்திற்கு அருகில் பள்ளம் தோண்டி இறுதி சடங்குகள் நடத்தி அடக்கம் செய்தனர். இதற்கிடையே அங்கு வந்த அவரது மகள் இறுதி சடங்குகள் நடப்பதற்கு முன்பே தந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் அங்கிருந்து திரும்பி சென்றார். இது அங்கு நின்றிருந்த ஊர் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது.